ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் தான் பார்க்க போறோம். டாப் கெய்னர்ஸ்லயும் ஸ்பெசிஃபிக்கா வீக்லி சார்ட் பேட்டர்னை தான் பார்க்க போறோம். அதாவது டைம் ஃப்ரேம் நமக்கு வீக்லியில செட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்மளோட சேனல் N7 ட்ரேடிங்க்கு எல்லாரையும் வெல்கம் பண்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கூட மெம்பர் ஆகுங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. டிஸ்க்ளைமர் நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் ஒரு ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் எதனாலும் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு டே டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா வேற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் டாப் கெய்னிங்கில். அதே இது நம்ம வீக் செலக்ட் பண்ணோம்னா வேற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் 1 மந்த் செலக்ட் பண்ணுறப்போ வேற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். நம்ம இந்த தடவை வீக்லி டைம் ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுல என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்கு, இந்த வீக்ல பர்ஃபார்ம் பண்ண எந்த ஸ்டாக் நல்லா போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது அடானி என்டர்பிரைஸ். லாஸ்டா ட்ரேட் ஆன பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2463ல க்ளோஸ் ஆகியிருக்கு. பெர்சன்டேஜ் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10.6% இந்த வாரத்துல மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ நம்ம சார்ட் பேட்டர்னை பார்ப்போம். ஸோ அடானி என்டர்பிரைஸ் நம்ம வீக்லி டாப் கெய்னிங் பார்க்கறதுனால நம்ம டைம் ஃப்ரேமும் என்னதில் வச்சுக்கணும் அப்படின்னா 1 வீக்ல வச்சுக்கணும். ஸோ இங்கே தெளிவாகவே இருக்கும். 1 வீக்ல நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பார்க்க முடியுது அப்படின்னா நம்மளால ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நம்மளால இங்கே கன்சிடர் பண்ண முடியுது. ஸோ நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ இதில் எத்தனை தடவை ஆகியிருக்கு? 1, 2, ஸோ இப்போ 3ஆவது தடவை ரியாக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட்டு சப்போர்ட்டு சப்போர்ட்டு, ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபால்ல இருந்து நமக்கு இந்த லெவல்ல இருந்து தான் என்ன ஆகியிருக்கு, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான், பெரிய ஃபால் இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்திருக்கு. அந்த நெகட்டிவ் நியூஸையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எந்த லெவல் இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ வரைஞ்சிருக்க இந்த சப்போர்ட் லெவல் தான் இருக்கு, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், ஓகேவா? ஸோ அதை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா லோயர் விக்ஸும் ஃபார்ம் ஆகியிருக்கு. லோயர் விக் வச்சு கேண்டில்ஸா நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கலாம், செல்லிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பையிங் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ என்னதான் செல்லிங் நடந்தாலும் செல்லர்ஸ்க்கு பையர்ஸ் ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ பிரைஸ் இந்த இடத்துல கொஞ்சமா ரியாக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் அடுத்த வீக், அதாவது இந்த வீக். ஸோ இது ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்கிறவங்க டெக்னிக்கலா இது எனக்கு புரியல அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸோ இது போன வீக் கேண்டல், இது சாரி, இது போன வீக்குக்கும் போன வீக் கேண்டல். இது நமக்கு போன வீக், அதாவது இந்த வீக் இன்னும் முடியலையா, சாட்டர்டே இன்னைக்கு முடிஞ்சா இந்த வீக் முடியலையா. ஸோ ஃப்ரைடே நேற்றுக்கான க்ளோஸோட கேண்டில் தான் இது, நவம்பர் 29 அதோட கேண்டில். ஸோ இது அதுக்கு முந்தின வாரத்தோட கேண்டில், இது அதுக்கு முந்தின வாரத்தோட கேண்டில். அதாவது இங்க இருக்க நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற ஒரு கேண்டலும் ஒரு வாரத்தை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். நான் ஏன் சொல்றேன்னா, புதுசா யாரும் டெக்னிக்கல் அந்த மாதிரி இதுல வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகால் இல்லைன்னா புதுசாவே இருக்கும் அதுக்காக. நமக்கு இது போன வாரத்துக்கான, அதாவது முந்தின வாரத்துக்கான கேண்டில். இது நமக்கு இந்த வாரம் ஃபார்ம் ஆன கேண்டில், கரெக்டா? ஸோ இந்த வாரம் ஃபார்ம் ஆன கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் போன வாரம் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த வாரமும் என்ன இருக்கு, பிரைஸ் ஸ்ட்ரைட்டா கீழே தான் போயிருக்கு. பட்
இந்த இடத்துல நம்மளால என்ன பார்க்க முடியுது, ஒரு லோயர் ஷேடோ பார்க்க முடியுது. அப்படியே ரிவர்ஸ் ஆகி பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. அதாவது இந்த கேண்டிலோட ஹை வரைய போயிட்டு இங்க வரைய வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து பிரைஸோட ஓப்பன் பிரைஸ். தெளிவா பார்ப்போம். இந்த கேண்டிலோட ஓப்பன் இது. ஓப்பன் ஆகி என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, நமக்கு பிரைஸ் வந்து இது வரை கீழே வந்து ஓப்பன்ல இருந்து இங்க வரை கீழே வந்து, ஸோ இது வந்து அதோட லோ. கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகியிருக்கு, இங்க இருந்து பிரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஹை. எங்க வந்து முடிஞ்சிருக்கு, அவ்வளவு தூரம் மேலே போனாலும் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு கேண்டில் நம்ம இப்படிதான் அனலைசிஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்மளால ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்க முடியுது. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் கீழே போறதுக்கு என்னதான் பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்தாலும் மேலே வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து புதுசா யாரும் என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து இந்த கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸை வச்சுட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸான 2727, அதாவது இது வந்து சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ 2727 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்க இதை கேண்டில் தாண்டி க்ளோஸ் வைக்கட்டும். இல்லை எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸை தாண்டி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம ப்ரீவியஸ் கையை டார்கெட் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். ஆகி அடானி என்டர்பிரைஸ் பொறுத்த அளவுக்கு இதுதான். நமக்கு லிஸ்ட்ல நம்பர் 2 இருக்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கண்டினியூஸா இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ், அதாவது டெய்லி டாப் கெய்னர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து நம்மளால கண்டினியூஸா டெய்லியும் பார்த்துட்டு இருந்த முடிஞ்சுது. இப்போ நிஃப்டியே கரெக்ட் ஆனப்போ இந்த ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாரத்தில் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா 2.25% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஸோ இது வந்து டெய்லின்னு நினைக்கிறேன். இப்போ வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 9.7% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. செம்ம ஒரு பர்சன்டேஜ், நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஸோ நம்ம வந்து இதோட சார்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னா இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து அப்வர்ட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோன்னே நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. அது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ். அதுதான் உண்மை. அட்லீஸ்ட் ஒரு 2.5 years ஆகுது ஆகும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு. அதை நம்பிட்டு நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கு வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9 minutes கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட்டாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸை நம்ம ஒரு லிஸ்ட்டாக போவோம். வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ்ன்னு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு கிளான்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிருக்குன்னா பிரேக் ஆகிருச்சு. இதை விட்டு பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 308 அப்படின்ற ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க இதை. So that's it from my side.